கல்வி என்னும் வேலைவாய்ப்பில் சமநிலையை கொண்டு வரவும், சாதி என்ற சங்கிலிகளை உடைத்தெறியவும், பெண்கள் சம உரிமை பெற்று தலையை நிமிர்ந்து பேசவும் வழிவகுத்த பெரும் மகான் தான் பெரியார் ஆவார். இன்று நான் பேச போகும் தலைப்பு பெரியாரின் இடஒதுக்கீடு, சாதி ஒழிப்பு, பெண் உரிமை, மனித சமத்துவத்தின் 3 முக்கிய தூண்களை பற்றியது. இது வெறும் பேச்சு தலைப்பல்ல, இது ஒரு புரட்சியின் அடித்தளம். இது ஒரு சமுதாயத்தின் விழிப்புணர்வு குரல். இது பெரியார் விதைத்த சிந்தனையின் விளைவாகும். முதலில் நான் பேச போவது இடஒதுக்கீடு. பெரியார் கூறினார், அறிவுக்கும் வாய்ப்புக்கும் சமம் வேண்டும், அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று. அந்த காலத்தில் கல்வி, அரசு வேலை, மரியாதை இது எல்லாம் சில சாதிக்காரர்களின் கையில் மட்டும்தான் இருந்தது. பொதுமக்கள், பொதுவாக பின்தங்கியவர்களுக்கு கல்வி வாய்ப்பு கூட கிடைக்காமல் தான் இருந்தார்கள். அவர்களிடம் பெரியார் கேட்டார், ஏன் அவர்கள் தான் மனிதர்களா, ஏன் நாம் அல்லையா என்று. இந்த கேள்விதான் சமத்துவத்தின் முதல் துவக்கமாக இருந்தது. பிறகு இடஒதுக்கீட்டிற்கான போராட்டம் நடந்தது. 1920 பெரியார் பொது நீதி கட்சி மூலமாக சமூக நீதி குரல் எழுப்பினார். அவர் கேட்டார், சமுதாயத்தில் சமம் வேண்டும் என்றால் வாய்ப்பில் சமம் வேண்டும் என்றார். இந்த எண்ணத்திலிருந்துதான் இடஒதுக்கீட்டு கொள்கை பிறந்தது. அவர் கேட்டார், பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் பின்தங்கியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று. 1921 ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி தொடங்கியது. அவர்கள் பெரியாரின் கொள்கையை ஏற்று முதன்முறையாக இடஒதுக்கீட்டுக்காக அரசு உத்தரவு வெளியிடப்பட்டது. அதில் சமூக பிரிவுகளுக்கு பலவிதமான சதவீதங்கள் வழங்கப்பட்டன. அதுதான் இந்திய வரலாற்றில் முதல் ரிசர்வேஷன் பாலிசியாக இருந்தது. அந்த நேரத்தில் பலர் எதிர்த்தார்கள். அறிவில்லாதவர்களுக்கு இடம் கொடுக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆனால் பெரியார் கூறினார், வாய்ப்பளிக்காமல் இருந்ததால் தான் அவர்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தார்கள் என்று. இந்த ஒரு பதில் சமூகத்தின் கண்களை திறந்தது. இன்று நம்மில் பலர் படித்து சமுதாயத்தில் உயர்ந்து நிற்பது இந்த இடஒதுக்கீட்டின் பலனின் காரணமாக தான். இரண்டாவதாக சாதி ஒழிப்பு. பெரியார் வாழ்ந்த காலத்தில் சாதி என்பது ஒரு மனிதனின் உயிரை விட வலிமையான அடிமைத்தனமாக இருந்தது. சாதி பெயரால் மனிதர்கள் ஒரே குளத்தில் நீர் எடுக்க முடியாது, ஒரே ஆலயத்துக்குள் நுழைய முடியாது, ஒரே பள்ளியில் கல்வி கற்க முடியாத நிலை இருந்தது. இந்த கண்ணாடியை பெரியார் தான் உடைத்தார். அவர் கேட்டார், மனிதன் மனிதனாகவே பிறக்கின்றான், சாதியால் அல்ல என்று கூறினார். இன்னும் அவர் மக்களை விழிப்புணர்வின் பக்கம் அழைத்தார். நீ தாண்டவன் அல்ல, நீயும் மனிதன் தான் என்று அவரின் குரல் இந்த சமூகத்தில் ஒலித்தது. பெரியார் சொன்னார், சாதி என்றால் அது மதத்திலிருந்து பிறக்கின்றது, மதத்தை விட்டு முதலில் வெளியே வந்தால்தான் சாதி என்பது ஒழியும் என்றார். அவர் கோவில்களில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அனுமதி வேண்டும் என்று போராடினார். அப்பொழுது அவரிடம் ஒரு மனிதர் கேட்டார், நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்லக்கூடாதா என்று கேட்டார். அப்பொழுது பெரியார் சொன்னார், நீங்கள் கடவுளை தேடி செல்லக்கூடாது, கடவுள் தான் உங்களிடம் வர வேண்டும் என்று. இந்த ஒரு வரி அவர்கள் சாதியால் புண்பட்டிருந்த மனங்களை தட்டி எழுப்பினர். பெரியார் விழாக்களில், திருமணங்களில், கல்வியில் கூட சாதி வேறுபாடு வேறுண்டு இருப்பதை கண்டார். அதனால் அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதிலும் குறிப்பான கொள்கையாக சாதியின்றி வாழும் சமுதாயத்தை அவர் உருவாக்கினார். அவர் கூறினார், சாதியை ஒழிப்பது என்பது கடவுளை அழிப்பதை விட பெரிய பணியாக இருக்கிறது. அவர் பெயரில் நடத்திய சுயமரியாதை திருமணங்கள் ஜாதி மதம் பார்க்காமல் வெறும் மனித மதிப்பை மட்டுமே பார்த்ததாக இருந்தது. அந்த திருமணங்கள் இன்றும் சட்டத்தில் உள்ளன. பெரியார் காலத்தில் சம்பவம் நடந்தது. ஒரு பின்தங்கிய ஒருவர் பசியால் ஹோட்டலில் போய் உணவு கேட்டார். அந்த உரிமையாளர் அவரை துரத்தி அடித்தார். இதை கேள்விப்பட்ட பெரியார் அவரிடம் சென்று, நீ மனிதரா, மனித உயிரை விட உனக்கு மதம் பெரியதா என்று கேட்டார். அந்த இடத்தை அவர் மூட வைத்தார். இந்த சாதி ஒழிப்பால் தான் இன்று நாம் அரசியலிலும் சமுதாயத்திலும் அலுவலகங்களிலும் நாம் சமமாக நிற்கின்றோம். பெண் உரிமை. பெண்கள் பெரியார் காலத்தில் பெண்கள் பழகக்கூடாது, பேசக்கூடாது, ஏன் வெளியில் செல்லக்கூடாது, இன்னும் மகளிர் கல்வி கற்பது என்பது பாவம் என்றும் கூட சிலர் கூறினார்கள். அதையெல்லாம் பெரியார் உடைத்தெறிந்தார். பெண் மனிதர் அல்லவா, அவளுக்கு சிந்தனை இல்லையா என்று கேட்டார்கள். ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி படிப்பது என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவர் தந்தை பெண் குழந்தை படிப்பது பாவம் என்று கூறிவிட்டார். அதை கேட்ட பெரியார் அவர் தந்தையிடம் சென்று, நீ உன் மகளின் படிப்பை வாழ்வை மூடி வைக்க பார்க்கிறார், நான் அந்த கதவை திறந்து வைப்பேன் என்று பள்ளியில் அவருக்கு செய்து கொடுத்தார். அந்த பெண் படித்து பின்பு பல பெண்களுக்கு ஒரு கல்வி விளக்காக திகழ்ந்தார். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.